அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிறமொழி சொற்கள் கண்டுபிடிக்கும் விதிகள் பார்ட் 2 வந்து பார்க்க போறோம். ஏற்கனவே வந்து பார்ட் 1 பார்த்துட்டோம். அது பார்க்காதவங்க தமிழ் இலக்கண விதிகள் 2026 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதை பார்த்துட்டு அப்புறம் வந்து இதை பாருங்க, அப்பதான் புரியும். இதுல வந்து போர்ச்சுகீசியம், டச்சு, பிரெஞ்சு, ஆங்கிலம் இது நாலும் வந்து எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதற்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 4ல கேட்கப்பட்ட கேள்விகளும் வித் ப்ரூஃபோட வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து போர்ச்சுகீசிய சொற்கள். இதுல இருந்து தமிழ்ல என்னென்ன சொற்கள்லாம் வந்து கலந்தது அப்படிங்கிறது. வீட்டு உபயோக பொருட்கள். இந்த வீட்டு உபயோக பொருட்கள்னு பார்க்கும்போது பிரெஞ்சு சொற்கள்ல இருந்தும் தமிழ்ல வந்து வீட்டு உபயோக பொருட்கள் கலந்துருக்கு. அப்ப அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கும் போது, இதுல போர்ச்சுகீசிய சொற்கள் பாத்தீங்க அப்படின்னா பழைய காலம், அதாவது மரச்சாமான்கள், பெரிய பெரிய திரவ கலன்கள், இதெல்லாம் வந்து வீட்டு உபயோக பொருட்கள் நம்மளுடைய தமிழ் சொல்ல கலந்திருக்கோம். பார்க்கலாம். அலமாரி, மேசை, சாவி, சன்னல், கோப்பை, பீப்பாய், கடுதாசி, பேனா, பொத்தான். இந்த பொத்தான்ங்கிறது நம்ம நேற்றைய வீடியோல எப்படி பார்த்தோம் அப்படின்னா தூய தமிழ் சொல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஒரு சில புக்ல வந்து பொத்தான், அதற்கான வேர்ச்சொல் வந்து பொத்து. அப்ப இதுக்கு வந்து வேர்ச்சொல் இருக்கு, இது தூய தமிழ் சொல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனா டாக்டர் சு சக்திவேல் சார் புக்ல வந்து பொத்தான்ங்கிறது போர்ச்சுகீசிய சொல்லையும் கொடுத்துருக்கு, பிரெஞ்சு சொல்லிலேருந்து வந்திருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால இது என்னன்னு பாத்துக்கோங்க. அடுத்தது வந்து கிராதி. கிராதினா சன்னல். கொரடா. கொரடான்னா வந்து குதிரையை அடக்கக்கூடிய சாட்டை. தம்பாக்கு அப்படிங்கிறது தாமிரமும் துத்தநாகமும் கலந்த உலோகம். திராவி அப்படின்னா திருகாணி. இளஞ்சி, புனல், ஆயா, இதெல்லாம் வந்து வீட்டு உபயோக பொருட்கள். அடுத்தது இதெல்லாம் வந்து நம்மளுடைய தமிழ்ல கலந்த சொற்கள். அடுத்தது உணவுகள், தாவரங்கள். அன்னாசி, ஏலம், தேநீர். தேநீர்னா வந்து சா அப்படின்னு சொல்றாங்க. பிஸ்கோத்துனா பிஸ்கட்டு, தோசை, இதெல்லாம் வந்து தமிழ் சொல்ல கலந்து. அடுத்து விலங்குகள்ல பாத்தீங்க அப்படின்னா வாத்து, இதெல்லாம் வந்து தமிழ் சொல்ல கலந்துருக்கு. அதே மாதிரி போர்ச்சுகீசிய சொல் பாத்தீங்க அப்படின்னா பரங்கி அப்படிங்கிற முன்னோட்டு இதுக்கு வந்து எல்லாமே வந்து போர்ச்சுகீசிய சொல் தான். பரங்கிக்காய், பரங்கி சக்கை, பரங்கி மலை, பரங்கிப்பேட்டை, இதெல்லாம் வந்து போர்ச்சுகீசிய சொல். அடுத்தது இதுல வந்து வேர்ச்சொல் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது, வேர்ச்சொல் இருக்காது. மெய்மயக்க விதி, அதாவது மேஸ்திரி அப்படின்னு இதுல வந்து இஸ் வரும்போதே நம்ம வந்து அடுத்து சொல்லுன்னு பார்த்துருவோம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா இஸ்ஸுக்கு அடுத்து இந்த மாதிரி மெய்யெழுத்து தொடர்ந்து வரும்போது அது வந்து போர்ச்சுகீசிய சொல். இது வந்து மெய்மயக்க விதி, இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். மேஸ்திரி, பிஸ்கோத்து, இதெல்லாம் பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசிய சொல். அடுத்தது பாருங்க, இந்தா நெடில் விதிவிலக்கு விதி. அதாவது நம்மளுடைய தமிழ்ல வந்து இந்த குறில் எழுத்து தான் வரும். அதாவது பந்து, தந்தை அப்படின்னு குறில் எழுத்தா நெடில் எழுத்து வரும்போது அது வந்து போர்ச்சுகீசிய சொல். அதாவது வராந்தா அப்படிங்கிறது போர்ச்சுகீசிய சொல். போய் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு க்ளூ மாதிரி. அதாவது வீட்டு உபயோக பொருட்கள், பரங்கிங்கிற முன்னோட்டம் இருக்கும், வேர்ச்சொல் இருக்காது, மெய்மயக்க விதி, இந்த இசு இத்துங்கிறது இந்த மாதிரி தொடர்ந்து வர்றது நம்மளத்துல இருக்காது. அதே மாதிரி இந்த மாதிரி இந்தா, வராந்தா அப்படிங்கிறது நெடில் விலக்கு விதி. இதுல வந்து இதெல்லாம் வந்து நம்ம போர்ச்சுகீசிய சொல்லுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அடுத்தது டச்சு சொல் பார்க்கலாம். இப்போ டச்சு சொற்கள் என்ன மாதிரி சொற்கள் வந்து நம்ம தமிழ்ல கலந்தது அப்படின்னா வணிகம் மற்றும் வாழ்வியல் சொற்கள். வணிகம் பாருங்க, நாணயம்க்கு வந்து துட்டு. பழவகை பாத்தீங்கன்னா பப்ளிமாஸ், தனித்துவமான இடம் கக்கூஸ். இந்த வார்த்தைகள்லாம் வந்து நம்மளுடைய சொல்லுல கலந்தது. இது நீங்க வந்து டச்சுனாவே வணிகம் அப்படிங்கிற மைண்டுக்கு வந்துடணும். அதே மாதிரி இதுலயும் வேர்ச்சொல்லாம் இருக்காது. அடுத்தது உலாந்தா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதனுடைய தாய்நாடு ஹாலந்து அப்படிங்கிறதுல இருந்து ஒல்லாந்தர் அப்படிங்கிற சொல்லாயி மருவி உலாந்தான்னு வந்தது. இதுவும் வந்து டச்சு சொல்லுல இருந்து நமக்கு தமிழ்ல வந்தது. அடுத்தது தோப்பு. தோப்புங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இங்க மரத்தோட்டங்களை வந்து நம்ம இதுல வந்து டூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து வந்ததுதான் தோப்புன்னு மருவி வந்திருக்கு. அப்ப இதுல வந்து மிக முக்கியமான வார்த்தை எதுன்னா வணிக சொல் வந்து நம்மளத்துல வந்து கலந்துருக்கு, துட்டு. அடுத்தது வந்து பழ வகையில் வந்து பப்ளிமாஸ், இந்த வார்த்தை கக்கூஸ். அடுத்தது உலாந்தா, தோப்பு, இந்த வார்த்தைகள் தான் வந்து டச்சு சொற்கள். அடுத்து வந்து பிரெஞ்சு சொற்களை வந்து எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா அதுல வந்து ஆட்சி மற்றும் வாழ்வியல், அதாவது நிர்வாகம், அதெல்லாம் வந்து வீட்டு உபயோக பொருட்கள் எல்லாம் வந்து தமிழ்ல கலந்துருக்கு. அதே மாதிரி இப்ப வீட்டு உபயோக பொருட்கள் நம்ம வந்து எதுலையும் பார்த்தோம், போர்ச்சுகீசிய சொல்லலையும் பார்த்தோம். அதுல வந்து எப்படி பார்த்திருப்போம் அப்படின்னா மரச்சாமான்களா இருக்கும் அப்படின்னு பார்த்திருப்போம். இதுல பாருங்க, வீட்டு உபயோக பொருட்கள் வந்து நவீன அலமாரிகள், கண்ணாடி புட்டிகள், விளக்குகள், துளையிடும் கருவிகள், இதெல்லாம் வந்து இதுல வந்து கலந்துருக்கும்.
இந்த கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். போர்ச்சுகீஸ் சொல்லுன்னா மரச்சாமான்கள். இப்போ பிரெஞ்சுன்னா நவீன அலமாரிகள், கண்ணாடி புட்டிகள், விளக்குகள், துளையிடும் கருவிகள். இந்த மாதிரி அந்த கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ பீரோ, போத்தல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடி பாட்டில், அது லாந்தர்னா விளக்குகள், கஃபே அப்படின்னா உணவகம். அடுத்தது பொத்தான். நான் சொன்னலையா பொத்தான் வந்து போர்ச்சுகீஸ் சொல்லலையும் இருக்கு, இதுலேருந்து வந்திருக்கு. அடுத்து திருங்குனா திருகாணி, பொறுமானா துளையிடும் கருவி, ஆனிசு அப்படின்னா சோம்பு, இதெல்லாம் வந்து இதுல கலந்துருக்கு. அடுத்தது நிர்வாகம், தொழில், இது சார்ந்தது வந்து இங்க கலந்துருக்கு. அதே மாதிரி நிர்வாகம் சார்ந்த சொற்கள் வந்து ஆங்கில சொல்லிலிருந்தும் தமிழ்ல கலந்துருக்கு. ஆங்கில சொல்லிலிருந்து தமிழ்ல கலந்திருக்கக்கூடிய நிர்வாக சொற்களை நம்ம ஈஸியா நம்மளாலேயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பிரெஞ்சு சொல்லிலேருந்து உள்ளது வந்து கொஞ்சம் நேமெல்லாம் வித்தியாசமா இருக்கும். அதை வச்சே நீங்க வந்து அது பிரெஞ்சு சொல்லிலேருந்து கலந்துருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்க, கும்பினியான் அப்படின்னா என்ன அப்படின்னா கம்பெனி ஆள்னு அர்த்தம். கம்யூன்கள் அப்படிங்கிறது உள்ளாட்சி அமைப்பு. நொத்தாரிசு அப்படின்னா ஆவண பதிவாளர். காப்பித்தான் அப்படின்னா கப்பல் தலைவன். ரோஜுவடி அப்படின்னா படை வீரர் பட்டியல். லோந்து அப்படின்னா காவல் சுற்று. அடுத்தது பாருங்க, மருத்துவம். மருத்துவம்னா டாக்குத்துறை, அதாவது டாக்டர் அப்படிங்கிற மாதிரி, அதை தான் வந்து டாக்குத்துறை அப்படின்னு இருக்கு, மருத்துவம். அடுத்து ஆஸ்பத்திரி, ஹாஸ்பிட்டல். அடுத்து பொழுதுபோக்கு இதர இது வந்து என்ன அப்படின்னா ஆசு அப்படின்னா அந்த சீட்டுக்கட்டில் உள்ள ஏஸ் சீட்டு, ஆஸ் சீட்டு. அடுத்து வந்து தம்பூர். தம்பூர் அப்படிங்கிறது ஒரு இசைக்கருவி. உச்சை அப்படின்னா நீதிமன்ற ஊழியர். குமுசியார் அப்படிங்கிறது ஆணையர். பத்தாயி அப்படிங்கிறது சண்டை. இதெல்லாம் வந்து நம்ம தமிழ் சொற்கள்ல கலந்தது. இந்த இதுல வந்து வேர்ச்சொல், இந்த சூழலையெல்லாம் பாத்தீங்கன்னா வேர்ச்சொல் பிரிக்க முடியுமா அப்படின்னா பிரிக்க முடியாது. வேர்ச்சொல் இல்லைன்னாவே நீங்க டக்குன்னு பிறமொழி சொல்லுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அந்த பிறமொழி சொல்ல என்னவெல்லாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். அடுத்து வந்து ஆங்கில சொற்கள்ல இருந்து நம்மளுக்குல கலந்துருக்கத பார்க்கலாம். ஆங்கில சொற்கள்ல இருந்து நம்மளுக்கு கலந்துருக்குது. இதுவும் வந்து வாழ்வியல் மற்றும் நிர்வாகம் தான். ஆனா பிரெஞ்சு சொற்கள் வந்து பாக்குறதுக்கு உங்களுக்கு வித்தியாசமாவே இருக்கு. அந்த வார்த்தைகள்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இதுல வந்து நிர்வாகம் சார்ந்த சொற்கள் வந்து நம்ம ஆங்கில சொற்களும் எளிமையாக கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் வந்து நம்ம கேஷுவலாவே கோர்ட்டு, கேஸு, உயில், இதெல்லாம் வந்து கேள்வியில வந்து பாருங்க. உயில், ஏக்கர், ப்ராமிசரி, போலீஸ், மீட்டிங், லீவ், நம்பர், அதே மாதிரி கல்வி, வணிகம், அன்றாட பொருட்கள். இதை பார்த்துக்குங்க. இந்த க்ளூ பாயிண்ட பார்த்துங்க. விதி, சட்டம், நிர்வாகம் சார்ந்த சொற்கள், கல்வி, வணிகம், அன்றாட பொருட்கள், போக்குவரத்து, நவீன வாழ்வியல் பொருட்கள், இதெல்லாம் வந்து நம்மளதுல சேர்ந்தது. பேப்பர், பென்சில், பேனா, சோப்பு, ஷாப், டசன், டிக்கெட், பில்லு, பஸ், மோட்டார், சினிமா, ஹோட்டல், பங்களா, கலரா, இதெல்லாம் வந்து நம்மளுடைய சொல்லுல வந்து கலந்தது. ஓகே, இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம குரூப் 2 மற்றும் குரூப் 4ல கேட்கப்பட்ட கேள்வியை பார்த்தாவே நம்ம இப்போ ஏன் வந்து இதை பார்த்தோங்கிறது புரியும். பாருங்க, ஆங்கில சொல்லை கண்டறிக. இப்போ அலமாரி பார்த்ததுமே போர்ச்சுகீசிய சொல் கண்டுபிடிச்சிடலாம். துட்டு, துட்டு பார்த்ததுமே டச்சு சொல். லாந்தர், நம்ம வந்து விளக்குகள்லாம் எதில் வரும்னு பார்த்தோம். இப்போ பிரெஞ்சு சொல்லில் வரும்னு பார்த்தோம் இல்லையா. லாந்தர் விளக்குகள்லாம் வந்து பிரெஞ்சு சொல்லில் வரும்னு பார்த்தோம். ஆங்கில சொல்லுங்கையில் உயில் இருக்கு ஆங்கில சொல். அடுத்து பாருங்க, இளஞ்சி என்ற சொல் எம்மொழி சொல் என்று கண்டறிக. அது வந்து நம்ம பார்த்தோம். இளஞ்சினா போர்ச்சுகீசிய சொல், அதாவது வீட்டு உபயோக பொருட்கள்ல பார்த்தோம் இல்லையா. இளஞ்சி வந்து போர்ச்சுகீசிய சொல். ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ வந்து நம்ம தெலுங்கு, உருது, இந்த இதெல்லாம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பார்ட்ல வரும். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.